வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குப்பஞ்ச தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு என்ன குழந்தை வேணும். இப்போ ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா ஆண் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இல்லை பெண் குழந்தை வேணும் அப்படின்னா நம்மளே டிசைட் பண்ணி நம்மளே அந்த குழந்தைய ஈன்றெடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் புணரும்போது அவனோட நாசியில் வலப்பக்க நாசியில் வலது நாசியில் சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். இதே சுவாசம் இடது நாசியில் ஓடிக்கொண்டிருந்தால் பெண் குழந்தை பிறக்கும். இதே ரெண்டு நாசிலையும் ஓடிக்கொண்டிருந்தால் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் குழந்தை பிறக்கும். இது திருமூலர் இதில் பாட்டில் வருது உங்களுக்கு. இது இப்போ நம்ம இப்போ ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டயத்தில் வலது நாசியில் சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கணும். இப்போ இடது நாசியில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டயத்தில் அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா வலது நாசிக்கு அந்த சுவாசத்தை நீங்கள் மாற்றணும்னா ஒன்றுமே இல்லை. இடது பக்க கழுத்தை சாய்ச்சிங்கன்னா இடது பக்க கழுத்தை சாய்ச்சிங்கன்னா இடது நாசியில் உள்ள சுவாசம் ஸ்டாப் ஆகி வலது நாசிக்கு மாறி சுவாசம் வலது நாசியில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதே நீங்கள் வலப்பக்கமாக கழுத்தை சாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் ஓடிட்டு இருந்த சுவாசம் ஸ்டாப் ஆகி இடப்பக்கமாக சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கும். இதை வச்சு நீங்கள் சுவாசத்தை மாற்றி உங்களுக்கு என்ன குழந்தை வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த குழந்தைய நீங்கள் பெற்றுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கரு உருவாகி ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து போய் பார்க்கும்போது ஸ்கேன் பார்க்கும்போது அது ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கும்போது நிறையா கருக்கலைப்பு ஏற்படுது இல்லையா, கருக்கலைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்யாமல் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணி என்ன குழந்தை வேணுங்கிறத டிசைட் பண்ணி இந்த திருமூலர் சொன்ன இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே குழந்தைய பிறக்கும். நன்றி. வாழ்க வளத்துடன்.